வாழ்க வளமுடன். மல்டி சுகப்பிரசவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பொக்கிஷம். ஆக்சுவலி என்னுடைய டைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா, முதல் குழந்தைக்கு நான் வந்து வேக்சின், தடுப்பூசி அந்த மாதிரி எதுவுமே போடல. 3வது மாதமே தொடர்ந்து ஒரு 15 நாள் வந்து காய்ச்சல் இருந்தது. முழுக்க சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் மட்டும்தான். அடுத்த பிரசவம் நமக்கு பெண் குழந்தை இருக்கணும், அந்த எண்ணம் கண்டிப்பாக நடந்தே தீருன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை நான் கன்சீவ் ஆகும்போது 8 மாதம் வரலையும் எங்கள் அம்மாவுக்கே நான் சொல்லலை. நமக்கு குழந்தை பிறந்துடுச்சு, நம்ம குழந்தைய பார்க்கறதுக்கு சொந்தக்காரங்களாம் வராங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ நம்மளுடைய எண்ணத்தோட வலிமை வந்து சரியாக இருக்குது அப்படின்னா உலகத்தில் எந்த விஷயமா இருந்தாலுமே சாத்தியமாக இருக்கும். அப்புறம் தான் எப்பா நீ நானும் பேசிக்கிட்ட விஷயம் அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும், நம்ம சொல்லவே இல்லையே. பாப்பா பிறந்துட்டாங்க. பாப்பா வந்து 3.5 கிலோ வெயிட் இருந்தாங்க. அப்பயே வீட்டிலே குழந்தை பிறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கனவு வந்துச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆக்சுவலி பயம்னா என்ன அப்படின்னா, அறியாமை தான் நமக்கு பயமாக இருக்கும். வலி தான் எனக்கு பயம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து வலியே இல்லை. இது வீட்டில் பிறந்தா மட்டும்தான் சாத்தியம், ஹாஸ்பிட்டலில் பிறந்தா கண்டிப்பாக கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருள் மணிகண்டன், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம். என்னுடைய மனைவி பேர் வந்து பவித்ரா. எங்களுக்கு 3 குழந்தைங்க. என்னுடைய முதல் குழந்தை ஆண் குழந்தை. அப்போ வீட்டு வழி பிரசவம் அதை பற்றி விழிப்புணர்வு அதிகம் கிடையாது. 2014 என்னுடைய முதல் குழந்தை பிறந்துச்சுங்க. 2014 குழந்தை பிறந்த 1 வாரத்தில் தான் எங்களுக்கு வந்து வீட்டு வழி பிரசவம், மல்டி சுக பிரசவம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வந்தது. அதன் பிறகு என்னுடைய முதல் குழந்தைக்கு நான் வந்து வேக்சின், தடுப்பூசி அந்த மாதிரி எதுவுமே போடல. அப்போயே முடிவு பண்ணிட்டோம் 2014 என்னென்னா, அடுத்த பிரசவம் நமக்கு பெண் குழந்தை இருக்கணும், அதுவும் வீட்டு வழியில் நம்ம மல்டி சுக பிரசவம் தான் நம்ம கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து அதுக்கப்புறம் தேடல் ஆரம்பித்தது. நிறைய விஷயங்கள் சேகரித்தோம். பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நார்மல் டெலிவரி ஆகிறது பெருசு, அது இல்லாமல் வீட்டு வழியிலே பிரசவம் பார்க்குறது அப்படிங்கிறது இன்னும் பெருசு. இதில் ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து தான் இன்னும் ஏதாவது ஐடியா பண்ணலான்னு யோசித்தோம். அப்போ தான் வந்து திருமூலர் எழுதிய திருமந்திரம் அப்படிங்கிற புக்கை ரெஃபர் பண்ணோம். அதில் ரெஃபர் பண்ணப்போ திருமூலர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து 16வது நாள் குழந்தைக்கான கணவன் மனைவி முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு 16வது நாள் வந்து அஷ்டலட்சுமி பொருந்திய ஒரு பெண் குழந்தையும் அரச பத்தினியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அந்த பெண்ணுக்கு கரு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்காரு. சரி, இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி எடுத்தோம். அதன் விளைவாக எங்களுக்கு 2வதாக பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தை தான் இந்த 2வது பெண் குழந்தை. பேர் வந்து ரிஷிகா. 2018 மார்ச் மாதம் 6ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. பொதுவாக கர்ப்ப காலத்திலேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா, என்னுடைய மனைவி வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். அப்போ அந்த ஒரு பிரசவத்தை பற்றின A to Z எல்லா விஷயத்தையும் நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணோம். எல்லா விஷயத்தையும் சேகரித்து மைண்டில் வச்சுக்கிட்டு நானே அடிக்கடி செக் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா, இப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க, அவங்க வந்து ஏதாவது 3 மாதத்தில் வாமிட்டிங் வருது, தலை சுத்தல், மயக்கம் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், இது எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைக்கான முயற்சி ஏற்படுத்தி கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கன்சீவ் ஆனப்போ கூட பார்த்திங்கன்னா 3வது மாதமே தொடர்ந்து ஒரு 15 நாள் வந்து காய்ச்சல் இருந்தது. அப்போ கூட ஹாஸ்பிட்டல் மெடிசன்லாம் போகலை, இயற்கையிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மரபு வழியில் தான் நாங்கள் இருந்தோம். எந்த விதமான ஸ்கேன் மெடிசன் எதுவுமே நம்ம பயன்படுத்தலை.
அதுக்கப்புறம் தான் என்னுடைய முதல் குழந்தை மறுபடி சுகப்பிரசவம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் என்னுடைய மனைவி நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா கணவர்மார்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும். இப்போ நமக்கு வந்து தாட்ஸு, அதாவது எண்ணங்கள்னு சொல்லுவாங்க யோகாவில். எப்படின்னா நீங்கள் ஒரு எண்ணத்தை தீவிரமாக நினச்சிங்க, உங்களுடைய எண்ணம் வலிமையாக இருந்தால் அந்த எண்ணம் கண்டிப்பாக நடந்தே தீரும்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமாக நானும் என்னுடைய மனைவியும் மட்டும்தான் பேசிக்கிட்டோம். என்ன அப்படின்னா நமக்கு வந்து வீட்டு வேலையிலே நம்ம சுகப்பிரசவம் பண்ணிக்கணும், வெளியில் ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும்தான் பகிர்ந்துக்கிட்டோம். ஆனால் அவங்க நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னோம், அவங்க நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருக்கிட்டையுமே நம்ம வீட்டு வெளியில் சுகப்பிரசவம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. அடிக்கடி ஒரு நாளைக்கு 10 முறைக்கு மேலே நானும் என் மனைவியும் கலந்துரையாடல் செய்வோம். என்னென்னா நமக்கு குழந்தை பிறந்துடுச்சு, நம்ம குழந்தைய பார்க்குறதுக்கு சொந்தக்காரங்களாம் வராங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க, பரவாயில்ல இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் பிரசவம் அப்படிங்கிற விஷயங்களை 2017 நாங்கள்லாம் கலந்துரையாடல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ இவங்க 4 மாதத்தில் இருந்தாங்க. அப்போ தான் 7வது மாதத்தப்ப எங்கள் எதிர்த்து வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பவித்ராவுக்கு வந்து வீட்டிலே குழந்தை பிறந்துடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரிங்க ஓகே அப்படின்னு விட்டுட்டோம். அப்புறம் தான் எப்பா நீ நானும் பேசிக்கிட்ட விஷயம் அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும், நம்ம சொல்லவே இல்லையே, ஆனால் எப்படி அவங்களுக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னு நாங்கள் 2 பேரும் கலந்து பேசும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புலப்பட்டுச்சு. எப்படின்னா எங்களுடைய எண்ண அலைகள் கடந்த 7 மாதமாக நாங்கள் சுகப்பிரசவம் பண்ணிக்குவோம் அப்படின்னு பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுடைய எண்ண அலைகள் பிரபஞ்சத்தில் கலந்து வான்காந்தத்தில் கலந்து அந்த அம்மாவுடைய கனவுல ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு, இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த பிரசவம் வீட்டு வழியில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். ஆனால் அந்த அம்மா கனவுல வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய எண்ணத்தோட வலிமை வந்து சரியாக இருக்குது அப்படின்னா உலகத்தில் எந்த விஷயமா இருந்தாலுமே சாத்தியமாக இருக்கும். நடக்காதுன்னு நம்மளால் எதையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரியே குழந்தை பிறக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பதட்டமோ பயமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்ன செய்யணும், தலை சுத்தல் வருதா, சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அடுத்து இதை செய்யணும் அதை செய்யணும், அடுத்து இந்த குழந்தை இப்படி பிறக்கும், குழந்தை பிறந்தா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஒவ்வொரு நாளும் தினமாக நினச்சி கற்பனையில் நினச்சி பார்த்துட்டே இருக்கேன். அப்போ அதே மாதிரி தான் என்னுடைய முதல் குழந்தை, அதாவது 2வது குழந்தை முதல் மல்டி பிரசவம் என்னுடைய மனைவிக்கு நடந்தது. ஸோ அந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து மறுபடி சுகப்பிரசவம் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி என்னுடைய குழந்தை வந்து ஆக்சுவலி திருமணத்தில் சொன்ன வாழ்வியலை பயன்படுத்தி விஷயங்கள் தான் நாங்கள் வந்து குழந்தைய பெற்றிருக்கோம். இதுக்கு மேலே இந்த குழந்தையுடைய வளர ஸ்டேஜில் தான் இந்த குழந்தை எப்படி இருக்கும், எந்த மாதிரியான பிரெயின் ஃபங்க்ஷனோட இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால் மறுபடி சுகப்பிரசவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பொக்கிஷம். அது இல்லாமல் அதை நம்ம கடைபிடித்து வாழ்வியலாக கொண்டு போயிட்டு அதை வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோங்க. இப்போ இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னுடைய முதல் குழந்தையுடைய அனுபவத்தை மட்டும் நம்ம பகிர்ந்துருக்கோம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா 3வது குழந்தை, இந்த குழந்தை வந்து 2023 ஜனவரி 26ஆம் தேதி குழந்தை பிறந்ததுங்க. இது பற்றிய அனுபவம் வந்து என்னுடைய மனைவி பவித்ராவாங்க பகிர்ந்துருவாங்க. வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணனுக்கு மிக்க நன்றி. அவர் ஏற்படுத்தி கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எனக்கு 3 குழந்தைங்க. பையனுக்கு அகத்தீசன் 10 வயசு ஆகுது, பாப்பாவுக்கு ரிஷிகா 7 வயசு ஆகுது, இந்த பாப்பாவுக்கு இப்போ தான் 1.5 வயசு ஆகுது. பார்த்திங்கன்னா எனக்கு முழுக்க சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. யாருமே எங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே அகைன்ஸ்டாக தான் பேசுவாங்க. என்னுடைய அம்மா முதல் கொண்டு எனக்கு அகைன்ஸ்ட் தான். யாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் கிடையாது. இந்த குழந்தை நான் கன்சீவ் ஆகும்போது 8 மாதம் வரல எங்கள் அம்மாவுக்கே நான் சொல்லலை. நான் கன்சீவாக இருக்கேங்கிற விஷயம் எங்கள் அம்மாவுக்கே தெரியாது. நான் சொல்லலை, நானும் அங்கே போகல, அவங்களும் இங்கே வரலை, அதனால் அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நான் வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லாமல் எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் நமக்கு கேட்காத அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். முதியோர் இல்லத்தில் போய் சேவை செய்வோம். முதியோர் இல்லத்தில் என்ன சேவைன்னா அவங்களுக்கு வந்து நகம் வெட்டி விடுறது, கால் நகம் வெட்டி விடுறது, அவங்களுடைய பாத்ரூம்ஸ் கழுவுறது, அவங்க இருக்க இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்கறது, அவங்களுடைய பெட்ஷீட்லாம் துவைச்சி கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி நிறைய வகையான சர்வீஸை நான்
எங்கள் பாப்பா வயிற்றில் இருக்கும் போதுலேருந்தே செஞ்சிட்டு இருந்தேன். இது எல்லாமே பாசிட்டிவ், அங்கேருந்து எல்லாமே பாசிட்டிவ் மட்டும்தான். இவ்வளோ பாசிட்டிவ் பண்ணதுனால எனக்கு என்னென்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு குழந்தை பிறந்துச்சு ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா எனக்கு வலி இல்லாமல் பிறந்தது. எல்லாருமே கேட்குறது வலி எல்லாருமே நிறைய நேரம் வலினால வலி தான் எனக்கு பயம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வலியே இல்லை. எனக்கு பனிக்கூட உடஞ்சி வித்தின் 1/2 ஹவரில் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. வலி கிடையாது. பாப்பா 3.5 கிலோ வெயிட் இருந்தாங்க. அப்பயே வலி சுத்தமாக கிடையாது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மண்பானை சமையல் தான். சமையல் எல்லாமே மண்பானையில் மட்டும்தான் சமைப்போம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மாற்றிருக்கோம். வீட்டில் எல்லாத்தையுமே மாற்றிருக்கோம். குழந்தைக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்கு. உணவு முறைகள்லேருந்து எல்லாமே மாற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். எல்லோரும் வலின்னு நினச்சி தயவு செஞ்சு பயப்பட வேணாம். வலி இல்லாமலும் நம்ம வீட்டிலே சுகமாக பிரசவம் பண்ணிக்கலாம். நன்றி. இன்னொரு நிமிஷங்க. அதாவது இந்த பிரசவ காலத்தில் பயம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி பயம்னா என்ன அப்படின்னா அறியாமை தான் நமக்கு பயமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசும்பொழுது பயமாக இருக்குது அப்படின்னா அதை பற்றின அறியாமை நம்ம கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஒரு எக்ஸாம் போகிறோம், பயமாக இருக்குது அப்படின்னா எக்ஸாம் பற்றின ஃபியர் அது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு அறியாமை இருக்குது, பயம் இருக்குன்னா அறியாமை. அந்த அறியாமையை நீக்கிட்டீங்க அப்படின்னா பயம் சுத்தமாக போயிடும். எனக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம், ஆண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீட்டு வழியில் எப்படி நம்மளால் பண்ண முடியும், ஹாஸ்பிட்டல் போனால் நிறைய எக்யூப்மெண்ட்ஸு ஆக்சிஜன் நிறைய வச்சுருக்காங்க, நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் நிறைய விஷயங்கள் சேகரிக்க ஆரம்பித்தோம். சேகரிச்சுட்டு அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக சுகப்பிரசவம் வீட்டில் நடைபெறும். 1+1 2 அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கடைபிடிச்சு இயற்கை வாழ்வியில் வாழ்ந்தால் கண்டிப்பாக ரிசல்ட்டு வீட்டு வழி சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதனால் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் கர்ப்ப காலத்தில் என்னென்ன விஷயங்கள் இயற்கையாக பசி எடுத்து சாப்பிடணும், தூக்கம் வந்தால் தூங்கிடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் பயன்படுத்தி செய்யும் பொழுது கண்டிப்பாக 1+1 2 அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இயற்கை சுகப்பிரசவம் கட்டாயம் நடைபெறும். ஸோ அதனால் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சேகரிச்சுக்கோங்க. இங்கே குழுவில் இருக்கவங்களுடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதை கடைபிடித்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக எல்லாருக்குமே இனிய சுகப்பிரசவம் அப்படிங்கிறது சாத்தியம்தான். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. ஒரு நிமிஷங்க. நம்ம இது வீட்டில் பிறந்தா மட்டும்தான் சாத்தியம். ஹாஸ்பிட்டலில் பிறந்தா கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாமே நம்ம வீட்டு வழி பிரசவத்தில் மட்டும்தாங்க முடியும். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.